அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆடை அணிவதில் பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை இல்லாத வகையில் எந்த விதமான ஆடைகளையும் அணிந்து கொள்ளலாம் என்ற விவரங்களை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். இந்த பெருமை அடிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெரும்பாலும் ஆடையில் பெருமை அடிக்க மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் பெண்கள்கிட்ட இந்த பெருமை அடிக்கக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கிறது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடையை போல் மற்ற ஆள்கிட்ட இருக்கக்கூடாது என்று பெண்கள் நினைக்கிறாங்க. அவங்களோட சுபாவமாக அப்படி அமைந்திருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு ஆடையை கடையில் வாங்கினாங்கன்னு சொன்னால் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னுட்டு அது அவங்களும் வாங்கிட்டு என்ன செய்கிறது, இந்த ஆடை என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மனப்பான்மை பெண்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த ஆடையில் இந்த ஆடை என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி ஆடையாக இருக்கட்டும் ஆபரணங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த ஆடை என்பதை வைத்து பகட்டு காட்டுவது பெருமை அடித்தல் என்பது பெண்கள்கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது நரகத்தில் கொண்டே தள்ளிருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றம். அது அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை விரும்பவே மாட்டான் என்ற லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமையும் கர்வமும் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இதெல்லாம் ஆண்களுக்கு உள்ளது மாதிரியே நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். ஆண்கள்கிட்ட இந்த மாதிரியான தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமைக்காக வேண்டி அவங்க என்ன செய்ய எந்த அளவுக்கு பெருமையாக இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாளைக்கு அணிந்த ஒரு ஆடையை அடுத்த நாளைக்கு அணிகிறதில்லை. எங்களுடைய பீரோல் முழுவதும் 365 சேலை வச்சுருக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்லாம் அதை பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஆடை தேவைக்கு உள்ளது தானே. அப்படி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஆடை நேற்று அணிந்த ஆடையை மறுபடியும் அணிகிறது இல்லை, பெருமை போயிடுமா. வித்தியாசமாக நான் ஆடை வச்சுருக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியணும், என்னிடத்தில் நகை அதிகமாக இருக்குன்னு தெரியணும் என்ற ஒரு எண்ணம் பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆனால் முஸ்லீம் பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட பொதுவாக பெண்கள்கிட்ட இந்த தன்மை இருக்கிறது, சில முஸ்லீம்கள்ட்டும் இருக்கிறது. அப்போ அவங்க அணிந்தது போன்ற ஆடையை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள், எங்கே வாங்கணுன்னு கூட சொல்ல மாட்டார்கள். ஒரு நல்ல டெய்லர் கடையில் ஒரு தச்சு கொடுத்தாங்கன்னு வைங்க, எங்கே தச்சுன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க பெண்கள் மத்தியில். ஏன்னா நம்ம தச்ச இடத்துல போய் இவங்க தச்சுட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு இருக்கிற மாதிரி வேறு ஒருத்தருக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மை, ஒரு நோய் மாதிரி. இந்த பெருமையில் என்ன உங்களுக்கு நன்மை இருக்குன்னு தெரியல, இதனால் எந்த ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆடையில் பெருமை அடிக்கிறதன் காரணமாகத்தான் அதிகமான குடும்பங்கள் ஆண்கள் சந்தியில் நிற்கிற காரணமாக இருக்குது. பெருமைக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நிறைய செலவெடுத்து விடுறாங்க. அவனுடைய வருமானத்துக்கு தக்கவாறு தான் கணவனிடமிருந்து எதுவும் வாங்கி கொடுக்க முடியும். இவங்க பெருமைக்காக வேண்டி யாரையாவது பார்த்துட்டாங்கன்னா அதே மாதிரி எனக்கு வேணும், இதே மாதிரி எனக்கு வேணும் என்று கேட்டு அவனை டார்ச்சர் பண்ணி, அவனுக்கு முடியலைன்னா கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி பல விதங்களில் ஆண்கள் கடனாளிகளாக ஆவதற்கு கூட என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டால், பெண்கள் அந்த ஆடை ஆபரணங்கள் விஷயத்தில் காட்டுற பெருமை தான். இந்த பெருமைக்காக வேண்டி நம்ம நகை வாங்கி வேணும் ஆடை வாங்கி வேணும்னா சக்திக்கு உட்பட்டு தானே ஒரு மனுஷன் வாழணும். ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்னா அவனுடைய வருமானம் சக்திக்கு ஏற்றவாறு தான் வாழணும். இவனும் என்ன செய்கிறான்னா, அது அறிவுரை சொல்கிறதுக்கு பதிலாக கடனை வாங்கிய சக்தி இருந்தால் மனைவிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கலாம். இவனும் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனைவி கேட்டாங்களுக்காக வேண்டி கடனை வாங்கி இதை வாங்கி வட்டிக்கெல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சு கடைசியில் கட்ட முடியாத ஒரு நிலைமை, சிரமம், நிம்மதியற்ற ஒரு நிலை. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க. தற்கொலை வரைக்கெல்லாம் போயிடுறாங்க. நிறைய பேரை பார்க்குறோம். அந்த கடன் எல்லை மீறின கடன். இந்த எல்லை மீறின கடனுக்கு பிரதானமான காரணம் என்னென்னு கேட்டால், பெண்களுடைய அந்த பகட்டு வாழ்க்கை தான். பகட்டை விரும்பக்கூடாது. நீங்கள் என்ன பகட்டு விரும்பினாலும் கணவனுக்கு மத்தியில் நீங்கள் அலங்காரமாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. நீங்கள் இந்த ஆடை அணிந்து ஊர் உலகத்தை காட்டுறீங்க. ஒருத்தன் பார்த்து நல்ல ஆடைன்னு சொல்கிறேன், உங்களுக்கு என்ன அதில் பெருமை இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அப்போ வகை வகையான ஆடைகள் அணிந்து கணவனுக்கு காட்டுவதற்கு பதிலாக என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்மளை பார்த்து எல்லோரும் என்ன செய்யணும், இவங்க மாதிரி ஆடை யார்ட்டையும் இல்லை, இவங்க கட்டிக்கிற சேலை யார்ட்டையுமே கிடையாது, இவங்க போட்டுக்கிற நெக்லஸ் உலகத்தில் யார்ட்டையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து என்ன செய்யணும்,
அடுத்தவங்க புகழணும் என்று இந்த புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படக்கூடிய தன்மை ஆண்களை விட 100 மடங்கு பெண்கள்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. இது பல நோய்களை உண்டாகும். இதனால் என்ன ஆகுதுன்னு பேராசை ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலைமை ஏற்பட்டு அடுத்தவனை நினைச்சே வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா? நம்மள்கிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு வாழ்கிறதுக்கு பதிலாக இந்த பெருமை வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அடுத்தவன்கிட்ட இருக்கிற மாதிரி நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அதை நினச்சி ஏங்குறாங்க, அதை நினச்சி கவலைப்படுறாங்க. அவங்க வீட்டில் மட்டும் பெருசாக நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க கணவர், எனக்கு ஏன் தரலன்னா இப்படி வாழ்வது இஸ்லாத்தில் உள்ளதா? நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு தானே வாழணும். அப்போ இந்த பெருமை அடித்தவர்களுக்கு கண்டனம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பொருந்துகிறது. அது மற்றவனை அப்படி தானே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பெருமைன்னா என்னென்னு கேட்குறாங்க. ஆடை அழகாக இருக்கிறது பெருமையா, செருப்பு அழகாக இருக்கிறது பெருமையான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அது பெருமை இல்லை, ஆனால் மற்றவர்களை மட்டம் தட்டுவது பெருமை. இதில் மட்டம் தட்டுறாங்களா இல்லையா? இவங்களுடைய ஒவ்வொரு அங்கே அசைவுகள் ஒவ்வொரு பொருள் பயன்பாட்டுவதில் என்ன இருக்கேன், அதில் உள்ளுக்குள் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு. என்னது, நம்ம தான் அங்கே டாப்பில் இருக்கிறோம், நமக்கு நிகராக யாரும் இந்த இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடய வாழ்க்கையை போட்டாங்கன்னு சொன்னால் இவங்க பெரிய பாவம் செய்யலை, பெரிய குற்றம்லாம் செய்யலை, ஆனால் பெரிய குற்றம் இது அவங்களுக்கு தெரியலை. திருடிட்டோம், நம்ம என்ன தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய தப்பு. கிபுரு தான் பெரிய தப்பு. கிபுருன்னா பெருமை, அகந்தை, ஆணவம். இது பயங்கரமாக அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு தப்பை தவறு இல்லாத மாதிரி சும்மா ஜாலியாகவும் என்ன செய்கிறாங்க, அதை பெருமையாக சொல்கிறாங்க. சில நிகழ்ச்சிகளில் ஷோக்கள் நடத்துகிறாங்க டிவியில், அதில் உட்காந்து பெருமையாகவே இதெல்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன செய்கிறாங்க, பெண்கள் இல்லை என்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்ட இருந்தால் எனக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் அது ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். யாராவது ஒரு நகையை போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்தோன்னா இதே மாதிரி நமக்கு வேணும், இதை விட ஜாஸ்தியாக நாங்கள் ஆசைப்படுவோம், இப்படியெல்லாம் அவங்கள ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிவி ஷோக்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இது முதல்ல ஒரு நேர்மையற்ற ஒரு செயல். நம்மள்கிட்ட என்ன இருக்குது அதை கொண்டு வாழணுமே தவிர இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுவது ஒரு நேர்மை இல்லாத செயல்கிறது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் இது அவங்க நிம்மதியை குலைச்சிடும். இந்த எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த நிம்மதியும் குலைந்து இருக்கிறதை கொண்டு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போகலாம். அந்த தன்மை பெண்கள்கிட்ட இல்லாமல் போகிறது காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு தேவைக்காக வேண்டிய அத்தியாவசிய தேவைக்காக வேண்டியதை அவங்க கேட்கல, பெருமைக்கு தான் கேட்குறாங்க. இந்த பெருமைக்காக வேண்டி உள்ள அந்த தன்மையை அவங்களும் மாற்றிக்கொள்ளணும் என்பதை கூடுதல் தகவலாக சொல்லிக்கொண்டு இந்த ஆடை சம்பந்தமாக இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஹதீஸில் பார்க்குறீங்க. பலவிதமான ஆடைகள் அணிந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஆடையெல்லாம் சுன்னத்து, ரசூலுல்லாஹ் அதை அணிஞ்சதுனால் நம்மளும் அணியணும் என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதிகமான மக்கள் இருக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விரும்பி சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அதை சாப்பிட்ற சுன்னத்துன்னு விளைவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுரக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க, உடனே அந்த ஹதீஸை பார்த்தோன்னே சுரக்காய் சாப்பிடுவது சுன்னத்து, நம்மளும் அதை சாப்பிடணும், இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. ஆடையாக இருந்தாலும் சரி, அணிகலன்களாக இருந்தாலும் சரி, பயன்படுத்தின பொருளாக ரசூலுல்லாஹ் வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா வெள்ளி மோதிரம் போடுறது சுன்னத்து, இப்படி சொல்லக்கூடியவர்கள் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டினாங்கன்னு வருது, தலப்பா கட்டின சுன்னத்து. மார்க் அறிஞர் செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டி இப்போ கட்டியிருக்கல, ஆனால் தலைப்பாய் கட்டியிருக்கிறார்கள். தலப்பா கட்டின அதிசை வச்சு என்ன செய்வாங்க, தலப்பாயை கட்டுவது சுன்னத்து, அது மார்க்கத்தில் ஒரு நன்மை கிடைக்கும், அப்படி எல்லாம் விளங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அதனால் இதுக்கு ஒரு பொதுவான ஒரு இஸ்லாத்தில் ஒரு விதி இருக்குது. அந்த விதியை நீங்கள் தெளிவாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி புரிஞ்சிக்கிறதுங்கிற ஒரு எளிதாயிரும். என்ன விதி என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்களை 2 வகையாக இஸ்லாம் பிரிக்குது. நபி என்கிற முறையில் அவங்க செஞ்சது, நபின்னு இல்லாமல் மனிதராக அவங்க செஞ்சது. நபிங்கிற முறையில் செஞ்சதெல்லாம் வஹீயில் வரக்கூடியது, அல்லாஹ்ட்டிருந்து வஹி வழிகாட்டுதல் செஞ்சாங்கன்னு சொன்னால் அது நபி என்ற முறையில் செஞ்சார்கள் அர்த்தம். நபிங்கிற முறை இல்லாமல் ஊர் வழக்கப்படி சிலது செஞ்சுருப்பாங்க, அதை வித்தியாசப்படுத்தி நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிடணும். ஊர் வழக்கப்படி செஞ்ச எந்த ஒன்றும் மார்க்கத்தில் சேராது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயில் இப்போ தொழுவதாங்கன்னு, தொழுகையெல்லாம் இதில் உள்ளது, வஹீயில் உள்ளது. அப்போ தொழுகையை செஞ்சாங்கன்னா அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க ஒட்டகத்தில் ஏறி போனாங்க, அது வஹீயில் உள்ளதா? அது வஹி இல்லை. இறை தூதருங்கிற முறையில் ஒட்டகத்தில் போனாங்க இல்லை. ஏன்னா இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி போனாங்க, 40 வயசுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் போயிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போல் எதிரிகள் தான் போனான். அது அந்த ஊர் வழக்கம்ங்கிறது எப்படி பிரித்து பார்க்கணும், இவங்க நபியானதுக்கு பிறகு தான் இதை செஞ்சாங்களா, அதுக்கு முந்தையும் செஞ்சாங்களா, இவங்க செஞ்ச மாதிரி வேறு மக்களும் செஞ்சாங்களா, இவங்க மட்டும் தான் செஞ்சாங்களா, இதை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கலான்னு கேட்டால் இது நபிங்கிற முறையில் செஞ்சது இல்லை,
அவங்க நபியை ஆவாட்டாலும் ஒட்டகத்தில் தானே போயிருப்பாங்க. நபியை நியமிக்கப்படலைன்னு வைங்க, கோதுமை ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ஏன்? அதான் அங்கே கிடைக்கும். அந்த ஊரில் என்ன வழக்கமோ கோதுமை ரொட்டி ரசூல்லா சாப்பிட்ருக்கிறார்கள், அதனால் கோதுமை ரொட்டி சாப்பிட்ற சொன்னதுன்னு சொல்லக்கூடாது. கோதுமை ரொட்டி சாப்பிட்றது காரணம் வந்து அதான் அங்கே கிடைச்சதுங்கனால. இப்போ நம்ம காலத்தில் இங்கே இருந்தால் பிரியாணி கூட சாப்பிட்ருப்பாங்க. நம்ம இருக்கிற பகுதியில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற உணவை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அப்போ உணவு சாப்பிடுவதை வந்து வகையில் வந்து இதை சாப்பிடுங்க, இது நல்லது என்று அல்லாஹ் சொல்லி அவங்க செஞ்சாங்கன்றா தான் அது மார்க்கமாகும். அப்படி இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க விருப்பத்தின் அடிப்படையில், தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு ஆடையவோ ஒரு உணவையோ ஒரு பொருளையோ விரும்பி இருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது அனுமதிக்கப்பட்டது என்கிற அளவில் மட்டும்தான் அது வருமே தவிர அதை சுன்னத்து என்று சொல்வதோ அதனால் நன்மை கிடைக்கும் என்று சொல்வதோ இஸ்லாத்தில் கிடையாது. இதை விளங்கி கொள்வதாக இருந்தால் இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமாக வச்சுக்கிட்டா தான் ஏமாற்ற முடியாது. ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டினாங்கன்னு வச்சுருவோம், தலப்பா சுன்னத்துன்னு கட்டினாங்களா, ஊர் வழக்கத்தில் கட்டினாங்களா? காஃபிர்லாம் கட்டினாங்க. உதாரணம், தலப்பா வந்து அன்றைய காஃபிர்களும் தலப்பா முக்கியமான நிகழ்ச்சிகள் வரும்போது முக்கியமான பெரும்பவர்கள் தலப்பா கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ தலப்பா கட்டுவது வந்து அந்த ஊருடைய வழக்கத்தில் உள்ளது தானே தவிர அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. ஏன்னு கேட்டால் நபி அவருக்கு முந்தியும் கட்டினாங்க, நபிகள் நாயகத்துடைய எதிரிகளும் கட்டினாங்க. நபி அவருக்கு முன்னாடி தலப்பா கட்டியிருக்கிறாங்க, எதிரிகளும் கட்டியிருக்கிறார்களே. அப்போ என்ன வஹியில் சொன்னதல்ல இது. அப்போ இப்படி வந்து இந்த வஹி அல்ல என்று ரெண்டாக பிரித்து பார்க்காத காரணத்தினால்தான் இந்த எதை எடுத்தாலும் சுன்னத்து என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, குழம்பி கொண்டிருக்கிறார்கள். இது நபிக்கு மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த மாதிரியான ரெண்டு நிலை இருக்கத்தானே செய்யுது. அவன் ஒரு பொறுப்பில் இருப்பான், இந்த பொறுப்பில் உள்ளங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி சில காரியத்தை செய்வான், பர்சனலாக சில காரியத்தை செய்வான். நம்ம அதை பிரித்து என்ன செய்வோம், ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு வைங்க, முதலமைச்சர் பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போகிறார், டூர் போகிறாருன்னு வைங்க, இது முதலமைச்சருக்கு முறையில் போனார், அவர் முதலமைச்சர் தான். அந்த டூர் எதுக்கு போனார்? அவர் குடும்பத்தோடு ஜாலியாக இருக்கிறதுக்காக போயிருக்கிறார். அதே முதலமைச்சர் ஊட்டியில் ஒரு மேம்பாலத்தை திறந்து வைக்க போகிறான்னு வைங்க, எதுக்கு போகிறார்? அவர் முதலமைச்சராக போகிறார். ஊட்டிக்கு வந்து ஒரு முதலமைச்சர் போகிறாரு, ஒரு தடவை போகிறாரு, பாலத்தை திறந்து வைக்க போகிறாரு. அப்போ பர்சனலாக போகக்கூடாது, அரசாங்கத்தின் சார்பாக கட்டப்பட்ட ஒரு பாலத்தை முதல்வர் திறந்து வைக்கணும் என்பதற்காக வேண்டி போய் திறக்கிறார். அப்போ அடுத்த வாரம் ஊட்டிக்கு போகிறார், பொண்டாட்டிலாம் கூட்டிகிட்டு போய் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு வருவோமேன்னு போகிறார். ரெண்டுமே ஒரே பிரயாணம் தான். ஆனால் ஒன்று தான் முதல்வர் என்று செஞ்சது, இன்னொன்று வந்து மனிதர் என்ற முறையில் செஞ்சது. அந்த முதல்வராக இல்லாட்டாலும் அவர் செய்வார், அவருக்கு ஆசைப்பட்டார் என்ன செய்வார், முதல்வருங்கிற அந்தஸ்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நான் எந்த ஒரு மனிதனுக்கு, முதல்வருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. தனிப்பட்ட ஒரு மனிதனுங்கிற முறையில் செய்ய வேண்டியது, ஒரு பொறுப்பில் இருக்கிறோம்ல அந்த பொறுப்புக்காக செய்ய வேண்டியது சிலது இருக்கும். அப்போ ஒரு பிரதமர் கையெழுத்து போட்டார்னு கடிதம் எழுதுறாருன்னு வைங்க, பிரதமர் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி கடிதம் எழுதுறாரு, எந்த அடிப்படையில் எழுதுறாரு? பிரதமருங்கிற பொருள் எழுதுறாரு. அமெரிக்க ஜனாதிபதிக்கு இந்திய ஜனாதிபதி பிரதமர் கடிதம் எழுதுறான்னு சொன்னால் பிரதமர் என்கிற முறையில் ஒரு கோரிக்கை எடுத்து கடிதம் எழுதுறாரு. அதே பிரதமர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நல்லா இருக்கிறியாப்பா, சாப்பிட்டியா, அப்படி அண்ணனுக்கு கடிதம் எழுதுறாரு. இது என்ன பிரதமர் எழுதுனதா? அண்ணனுக்கு விசாரித்தல் என்பது இயல்பில் உள்ளது. அவர் பிரதமராக இருந்தாலும் எழுதுவார், இல்லாட்டாலும் எழுதுவார். அப்போ இந்த நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் மார்க்க விஷயத்தில் மட்டும் இந்த வித்தியாசம் விளங்காமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னாலும் அவங்க செஞ்ச எல்லா மார்க்கம் கிடையாது, தூதர்ன்னு சொன்னது மட்டும்தான் மார்க்கம். எது தூதுத்துவம் என்ற அடிப்படையில் செஞ்சார்களோ அது மட்டும்தான் மார்க்கத்தில் வருமே தவிர அது இல்லாமல் அவங்க செஞ்ச எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது அந்த நாட்டு ஊர் வழக்கப்படி செஞ்சாங்க. அவங்க செஞ்ச மருத்துவத்தெல்லாம் எடுத்துங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பல விதமான மருத்துவங்கள் செஞ்சாங்க, அதெல்லாம் வகையில் செஞ்சாங்க. நபி வழி மருத்துவம்னு புத்தகம் போட்டுருக்குறாங்க, அது வைத்தியம் போட்டு நபி வழி மருத்துவம் செய்யப்படும். நபி என்ன டாக்டராக வந்தாங்க, மருத்துவம் சொல்லிக் கொடுக்குறக்கால அனுப்பி வச்சான். அவங்க மறுமையில் வெற்றி பெற வழியே சொல்ல வந்தாங்க. அந்த நேரத்தில் நோயினுடைய வந்து செஞ்சோன்னா அந்த ஊரில் என்ன வழக்கம் இருக்கிறதோ அந்த மருந்தை செய்வாங்க. அந்த ஊரில் வந்து எந்த நோய்க்கு எந்த மருந்தை மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அந்த மருந்து அவங்களும் பயன்படுத்துவாங்க. உடனே இது நபி வழி மருத்துவம் அப்படின்னு இந்த காலத்தில் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த காலத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க, லேகியத்தை சாப்பிடுவாங்க. அவங்க வாழ்கிற காலத்துக்கு தக்கவாறு இந்த மருத்துவத்தை செய்வாங்க. அப்போ இந்த மாதிரி நபிகள் நாயகம் செஞ்ச மருத்துவம், அவங்க சாப்பிட்ட உடை, உணவு, அந்த மாதிரியான அவங்க பயன்படுத்திய பொருட்கள், இதுகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, மார்க்கத்தோடு முடிச்சு போடுறாங்க. அவர் நபியாருக்கு முன்னாடி தான் செய்யத்தானே செஞ்சாங்க. இவங்க செஞ்ச வைத்தியத்தை காஃபிரும் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வைத்தியத்தை செஞ்சாங்களோ அதே வைத்தியத்தை அன்றைக்கு உள்ள காஃபிரும் செஞ்சாங்க. நம்ம கிராமத்தில் நாட்டு வைத்தியம் பண்ணுவோமா இல்லையா, முஸ்லீம் இந்துண்டா பண்ணுறோம், எல்லோரும் பண்ணுவாங்க. ஒரு வைத்தியம்னா இந்த இதுக்கு தலைவலி இதை போடுங்க, வைத்த வலி இதை குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்டு என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் செய்வான், இந்துவும் செய்வான், யார் வேணாலும் செய்வார்கள். அப்போ இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சார்கள் வந்த உடனே வஹியில் போய் என்ன செய்யக்கூடாது, கணக்கு பண்ணிடக்கூடாது. இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு தெளிவாக
அதை விளக்கவும் செய்கிறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவில் பெரும்பாலும் பேரிச்ச மரத்தில் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள். மக்காவில் உள்ளவங்கள்லாம் வியாபாரிகள். மக்காவில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, சந்தைக்கு சாமான் வாங்கிட்டு போகிறது, கொண்டாந்து விற்கிறது, அந்த மாதிரியான வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் மக்காவில் உள்ளவங்கனால அவங்க அந்த விவசாயத்தில் அதிகமாக அவங்க ஈடுபாடு இல்லாதவங்களாம் மக்காவாசிகள் இருந்தாங்க. மதீனாவாசிகளுடைய முழுக்க முழுக்க வருமானம் என்னன்னு கேட்டால், பேரிச்சம் பழங்களை உற்பத்தி பண்ணுறது தான். பேரிச்ச திராட்சை தோட்டம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து உற்பத்தி ஆகி அறுவடை செஞ்சு அதை வச்சு வாழ்வாதாரத்தை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இது மதீனாவாசிகளுடைய ஒரு பழக்கம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு பேரிச்ச மரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆண் மரம் பெண் மரம்னு இருக்கும், பெண் பால்ந்து அதை ரெண்டையும் இணைச்சி மகரந்த சேர்க்கைமாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சேர்க்கை ஒட்டுமாங்கல்ல, அந்த ஒட்டு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மரத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த ஒட்டு மூலமாக என்ன செய்யணும்னு கேட்டால் வித்தியாசமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு புளிக்கிற மரத்தையும் இனிக்கிற மரத்தையும் சேர்த்து கட் பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னு வைங்களேன், ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒரு சுவையில் அந்த கனி வரும். புளிப்புலையும் சேராது, இனிப்புலையும் சேராது, ஒரு இன்புளிப்பாக கிடைக்கும். இப்படி அந்த மாதிரி கிராஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்தில் அந்த மக்கள் செய்கிறாங்க. ரசூல் அதை பார்க்குறாங்க. என்னப்பா என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அவங்க பார்க்குறாங்க, வியப்பாக இருக்கிறது. அவங்க ஊரில் அதை பார்க்கல. அவங்க ஊர் மக்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி பார்க்காத காரணத்தினால இது இந்த மரத்துக்கு போய்கிட்டு ஆண் மரம் பெண் மரம்னு விட்டு என்ன செஞ்சிட்ருக்குறாங்கன்னு சொல்லி, இது என்னப்பான்னு கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது நாங்கள் விவசாயத்துக்கு செய்கிறோம், இது நல்லா தெரியல, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இது என்னத்துக்கு இதை போட்டு செய்கிறீன்னு சொன்ன உடனே மக்கள் விட்டுடுறாங்க. அந்த வேலையை விட்டுட்டு சும்மா இயல்பாக முளைக்கிறபடி முளைக்கட்டும், விளையிறபடி விளையட்டும்னு விட்டுட்டாங்க. விட்டால் அது மகசூல் வரக்கூடிய உற்பத்தி வரக்கூடிய காலத்தில் பார்த்தா உற்பத்தி குறைஞ்சி போச்சு. மகசூல் நிறைய என்ன செய்யலை, உற்பத்தி ஆகலை. எப்பவும் கிடைக்கிறத விட கம்மியாக தான் பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகுது. ஏன்னா அந்த மெத்தடை தவற விட்டதுனால, விவசாயத்துடைய அந்த மெத்தடை தவற விட்டதுனால அது மகசூல் ரொம்ப கம்மியாக போச்சு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, பிறகு ஒருக்கா வர்றாங்க, இந்த தோட்டத்தின் பக்கம் வர்றாங்க, தோப்புகளின் பக்கம் வர்றாங்க. கேட்குறாங்க, என்னங்க பேரிச்சு இப்படி கிடக்குது, நிறைய பேர் கொப்பும் குலையுமா காய்ச்சி கிடக்குமே, இந்த மாதிரி கம்மியாக கிடக்குது, உற்பத்தி இது குறைவாயிடுச்சுன்னு ரசூல் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. மாலி நகலிக்கும், எதுக்காக வேண்டிய உங்களுடைய பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் தானங்க சொன்னீங்க, நாங்கள் ஒரு மெத்தடில் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், அது வேணான்ட்டீங்க, நாங்கள் விட்டுட்டோம், இப்போ அதனுடைய விளைவு இதாகிடுச்சின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்கான என்பாகும் தாலிக்க ஃபுல் எசனோ, இல்லை நீங்கள் இதை செய்கிறத செஞ்சுக்கிறங்க, நான் என்ன வகையில் சொன்னேன், என் பார்வைக்கு என்ன செய்யலை, நான் பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் என்னத்துக்கு செய்கிறேன்னு நான் கேட்டேன், இதெல்லாம் என்னத்துக்கு செய்கிறேன்னு கேட்டது நான் வகையில் சொல்லலை, ஒரு மனிதன் என்ற முறையில் எனக்கு இது நல்ல முறையாக படவில்லை, அதனால் சொல்லிட்டேன். இன்னமா லனத்து லன்னா, நான் சும்மா ஒரு அபிப்பிராயமாக தானே சொன்னேன். ஃபொலா துவாக இதுன்னு பில் லன்னி, அபிப்பிராயமாக சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க, உங்களால் தான் ஏற்பட்டுச்சு, நான் மார்க்கு கட்டளை அவங்களுக்கு போட்டேன், இந்த விவசாயத்தில் இப்படிலாம் பண்ணுறது நல்லா தெரியலேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பார்க்காத ஒரு விஷயத்தை அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நம்ம பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் இது தேவையற்ற விஷயம் நம்ம சொல்லுவோம். பார்த்து அறிந்த விஷயமா இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பார்க்காத ஒரு விவசாயம் இது, இந்த விவசாய முறையை மக்காவில் பார்க்கல. பார்க்காத ஒரு விஷயம் நடந்தோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, ஆச்சரியம் அடைந்து இதெல்லாம் தேவையற்ற வேலை, என்னத்துக்கு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க, அதுவாக முளைச்சிக்கிட்டு வந்துடும் அவங்க நினச்சிருக்கிறாங்க. தப்பாக நினச்சிருக்கிறாங்க. தப்பாக நினச்சிட்டு நம்மளா சொல்லலை, அப்படி ரசூலை சொல்கிறாங்க. நான் ஒரு ஊகமாக தானே சொன்னேன், இதுக்கு என்னை பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, ஒலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லா இஷையன், அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொன்னால் ஃபஹுதுபிஹி, அதை பிடித்து கொள்ளுங்கள். மார்க்கம்னு உங்களுக்கு எதாவது சொன்னேன்டா என்ன செய்யுங்க, எடுத்துக்கிறங்க. ஏன்னா ஃபைன்னில நக்குதிப அலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் பேர் நான் பொய் சொல்ல போகிறதில்ல. அல்லாஹ் சொன்னான்னு உன்னை சொன்னேனே, ஆனால் அல்லாஹ் சொன்னால் தான் நான் சொல்லுவேன், அல்லாஹ் சொல்லாமல் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிறங்க அப்படின்னு வேறுபடுத்தி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு அதே சம்பவத்திலேயே அவங்க பயன்படுத்தின இன்னொரு வார்த்தை என்னென்னு கேட்டால், இன்னமான பஷருன், நான் ஒரு மனுஷன், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் மனுஷன் தானே, நான் ஒரு மனிதன், இதை அமர்த்துக்கும் செய்யுமின் தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் கட்டளையிட்டால், மார்க்க சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது நான் கட்டளையிட்டால் ஹுதூபிஹி, அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், அதை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். மார்க்கம்னா நானாக சொல்ல மாட்டேன், அல்லாஹ் சொல்லி தான் சொல்லுவேன், அதை எடுத்துக்கிறங்க. இதா அமர்த்துக்கும் செய்யுமின் ரஇ, என்னுடைய சொந்த அபிப்பிராயமாக எதையாவது நான் சொன்னேனே ஆனால் ஃபைன்னமான பஷர், நான் ஒரு மனுஷன், ஏற்றுக்கிற அவசியம் இல்லை, நானே சொல்லியிருந்தால் நீ கேட்காதேங்கிறாங்க. அதாவது நானே வஹி தொழுகை இபாதத்து திக்ரு ஃபிக்ரு ஹராமு ஹலாலு இந்த விஷயங்களை சொன்னால் கேளுங்க,
அது இல்லாமல் வந்துக்கிட்டு அந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வைத்தியம் பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னான்னா நீங்கள் யோசிச்சு பார்த்து நல்லதுன்னா பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டி விட்டு போங்க, நீங்களாக சிந்திச்சு பார்த்துக்கிறங்க, ஏன் சொல்ல எடுக்காதீங்கிறாங்க. எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதுன்னு பட்டா எடுத்துக்கிறலாம், அதுக்கான சொன்னதுக்கு புறக்கணுன்னு அவசியம் கிடையாது. நல்லதுன்னு பட்டா எடுத்துக்கிறங்க, நல்லதுன்னு படலைன்னு வந்தால் விட்டுட்டு போயிருங்க. இதனால் ரசூலை மீறினாங்கலாம் வராது, ரசூலுடைய கட்டளை மீறிட்டாங்க, ரசூலை மதிக்கலை என்று வராது. ஏன்னு கேட்டால் இது ரசூலுங்கிற முறையில் சொன்ன ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அது விளக்குறாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இன்னொரு இதே செய்தியில் இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால், அன்தும் ஆலமு பி அம்ரி துன்யாக்கும், உங்களுடைய துன்யா விஷயம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். விவசாயம் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, நான் விவசாயி கிடையாது, அதில் உள்ள நல்லது கிட்ட உங்களுக்கு தான் நல்லா தெரியும், எனக்கு அவ்வளோ தெரியாது. அப்போ அவங்களே ஒரு விஷயத்து கருத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்தை வந்து மக்கள் மார்க்க கட்டளைன்னு விளங்கி கொண்டு அதை அமுல்படுத்துகிறாங்க. ரிசல்ட்டு மோசமாக போச்சு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன், நான் வந்து என்னுடைய ஊகத்தில் சொன்னேன், அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லைங்கிறாங்க. அப்போ இதுதான் அடிப்படை. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் மனசில் வச்சுருந்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச விஷயங்களை இப்படி நம்ம பிரித்து பார்க்கணும். எப்படி பார்க்கணும், இது வஹீயில் சொன்னார்களா, வஹீ இல்லாமல் சொன்னார்களா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து எல்லோரும் தாடி வச்சுருக்கிறீங்க, எல்லோரும் தாடி வச்சுருக்குறோம், எல்லோரும் தலைமுடி வச்சுருக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க, தாடியும் பெருசாக வச்சுருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைமுடி தோல் பூஜ்ஜம் வரைக்கும் வரும், காது சோனை வரைக்கும் வரும் என்றெல்லாம் பெரிய அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வளர்த்துருக்குறாங்க. இந்த முடி வளர்த்ததை வந்து எந்த ஒரு மார்க் அறிஞராவது பெருசாக முடி வளர்க்குற சுண்ணத்துன்னு சொல்லியிருக்காரா? தாடியும் வச்சுருக்காங்க, தலைமுடி வச்சுருக்கிறாங்க. எல்லா அறிஞர்களும் தாடியை தான் சுண்ணத்துமாங்க. எல்லா அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா தாடி வைக்கிறது சுண்ணத்துமாங்க, தலைமுடியும் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி தாடி வச்ச மாதிரி என்ன வச்சுருக்குறாங்க, தலைமுடி வச்சுருக்காங்க, நான் ஸ்டைலாக இருக்கிறாங்க, சீவி சிங்காரிச்சிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் ரசூலுல்லாஹ் இருந்தால் கூட தலைமுடி வைக்கிறது சுண்ணத்து என்று 72 கூட்டத்தில் யாரும் சொன்னதில்லை. நம்மளை மட்டும் 72 கூட்டத்தில் யாரும் இல்லை தலைமுடி வைப்பது சுண்ணத்துன்னு சொல்லவே இல்லை. வச்சுட்டு போங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வச்சுருக்கிறாங்களே, அப்போ தான் வேறுபடுத்துகிறாங்க. வச்சாங்கன்னு சொன்னால் அது வஹீல வச்சதா அல்லது அந்த ஊர் வழக்கப்படி வச்சதான், அவங்க தனிப்பட்ட விருப்பத்தில் வைத்ததான்னு கேட்டால் தனிப்பட்ட விருப்பத்தில் வைத்தது தான். அப்போ தாடி மட்டும் ஏன் வைக்கிறீங்க என்று கேட்டால், தாடிக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. தாடிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அதனால் நீங்கள் தாடி வையுங்கள். மத ரீதியாக ஒரு காரணத்தை சொன்னதுனால தாடி சுண்ணத்தாகுது. இது சொல்லாமல் தாடி வச்சாங்கன்னு வைங்க, அது தாடி அவங்களுடைய எத்தனை தாடி வைப்பா, சில மீச வைப்பாங்க, இது பெரிய தாடி வைப்பா, சின்ன தாடி வைப்பா, அந்த மாதிரி போயிடுவோம் அதை. அப்போ ரசூலுல்லாஹ் தாடி வச்சால் அது சுண்ணத்தாகிறது, ரசூலுல்லாஹ் தலைமுடி வளர்த்தால் அது சுண்ணத்தாகலை. எதனால் ஆகலை பிரித்து பார்க்குறோம். எப்படி வஹி வஹி இல்லை, தலைமுடி வைத்தது வந்து வஹியின் காரணமாக இல்லை. ஏன் இல்லைங்கிறோம், அப்படி வைக்க சொல்லி வலியுறுத்தலை, அவங்க வச்சாங்களே தவிர என்ன செய்யலை, எல்லோரும் தலைமுடி வைங்க, தலைமுடி வைப்ப ரொம்ப சுண்ணத்து, அவர் காஃபிருக்கு மாறு செய்யுங்க, யூதருக்கு மாறு செய்யுங்க, இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. அப்போ அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வித்தியாசத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செஞ்சதில் வந்து அவங்க உலக காரியத்தை ஏதாவது செஞ்சு வாயினால் ஒரு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது சுண்ணத்தில் வந்துடும். உலக விஷயந்தான், சாதாரண உலக விஷயந்தான். மார்க்க ரீதியாக ஒரு கட்டளையாக சொன்னாங்கன்னு வைங்க, இதை சாப்பிட்டால் மறுமையில் இது கிடைக்கும், மறுமையில் சம்மந்தப்பட்டது என்னது, அது வஹி, மறுமையோட தொடர்புபடுத்தி இவ்வளோ சவாபு கிடைக்கும், அந்த மாதிரியாக சொன்னார்களே, அது தண்டனை கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படியெல்லாம் சொன்னார்களே, ஆனால் அது வஹியில் தான் சொல்ல முடியும். தண்டனை மறுமையை சம்மந்தப்படுத்தி எதை பேசினாலும் அது உலக வழக்கத்தில் வராது, நபிங்கிற முறையில் தான் அதை சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் வஹி என்றும் வஹி அல்லாது என்றும் பிரிக்க வேண்டும். அவங்க பர்சனலாக செஞ்சது என்றும் இறை தூதர் என்ற முறையில் செஞ்சது என்றும் என்ன செய்யணும், பிரிக்க வேண்டும். பர்சனலாக எதாவது செஞ்சிருந்தார்களே ஆனால் அதை பின்பற்ற தப்பு கிடையாது, கட்டாயம் கிடையாது. நீங்கள் ரசூலுல்லாஹ் பர்சனலாக செஞ்சதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்கிறதா செய்யலாம். அது சட்டமா, அது சுன்னத்தா, அது சிறப்பான சிறப்பு கிடையாது. சிறப்பு அதை விட சிறப்பு கூட அந்த காலத்தில் இல்லாத ஒரு சிறப்பு இந்த காலத்தில் வரலாம். அதை விட்டு அதை விட சிறந்தன்னு ரசூலுல்லாஹ் குடிசையில் வசித்தாங்க. நீங்கள் ஹதீஸ் படிச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு மார்க்க பயான்லையாவது எல்லாம் குடிசையில் வசிங்க நேராக சொன்னாங்களா? குடிசையில் தான் வசிப்பது சுன்னத்து. மஸ்ஜித் நபி குடிசை தானே, ரசூலுல்லாஹ் தொழுத மஸ்ஜித் நபி குடிசை, அந்த குடிசையில் தான் கடைசி வரைக்கும் தொழுதாங்க. ஒரு தட்டு பந்தல் தான் போடப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் பள்ளிவாசல் அமைக்கலை, குடிசையெல்லாம் தொழுதார்கள். இது அது நிஜம்தான் அது. ஆனால் எந்த ஒரு ஆலிமாவது உங்கள்ட்ட அப்படி பயன் பண்ணியிருக்காங்களா பள்ளிவாசல் என்ற? அப்போ இப்போ இந்த பள்ளிவாசல் கட்டும்போது தடுக்கணுமே, ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாங்களா?
பள்ளிவாசல் கட்டுவதாக இருந்தால் கட்டவெல்லாம் செய்யாதீங்க, ஒரு தட்டுப்பந்தலை போடுங்க, அதில் நீங்கள் பள்ளிவாசல் வச்சுக்கிறங்க, ரசூலில் அப்படி தான் வச்சாங்கன்னு சொன்னீங்களா அல்லது வேறு அதுக்கு தேவைன்னு பண்ணுறீங்களா? அப்போ என்ன விளங்குறோம்? குடிசையில் இருந்தாங்கன்னா அன்றைக்கி உள்ள மெத்தட் அவ்வளவுதான், அன்றைக்கி உள்ள பொருளாதார வசதிக்கு அன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அதுதான். அப்போ இந்த காங்கிரீட் இதெல்லாம் இல்லை, கிடைக்கல. அப்போ என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு ஒரு வேலையை செஞ்சாங்களே தவிர அது வகையினால் செய்யலை. ஏன்னு கேட்டால் இந்த தட்டுப்பந்தல் போட்டது பள்ளியாசலுக்கு மட்டுமா ரசூலுல்லாஹ் போட்டாங்க? காபிர்களும் அவனுடைய கோயிலுக்கு அப்படி தான் போட்டிருப்பான், அவனுடைய வீடுகள் அப்படி தான் கட்டியிருப்பான், முஸ்லீமும் அப்படி தான் செஞ்சாங்க, முஸ்லீம் அல்லாத தான் செஞ்சாங்க. அந்த மெட்டீரியலை பயன்படுத்தி தான் கூரை அமைத்தார்கள் எல்லாரும். பள்ளிவாசலுக்கு மாத்திரம் இந்த கூரை அமைக்கலை, வீடுகளுக்கு இதை தான் அமைச்சார்கள், அவர்கள் அதை தான் அமைச்சார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முன்னாடியும் வீடுகள் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ அதை எப்படி வழங்கணும்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை சுன்னத்தை ஆக்கிறாது, எல்லாத்தையும் சுன்னத்தை ஆக்கிடக்கூடாது. அது விளங்கி தான் வச்சுருக்கிறாங்க, விளங்கி வைக்க போய் தானே இந்த பள்ளிவாசல் யாராவது பயன் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நாம் தப்பாக இப்போ செய்து கொண்டிருக்கிறோம், பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறீர்கள், இனிமேல் புதுசாக கட்டக்கூடிய பள்ளிவாசல் வசூல்லாம் கொடுக்காதீங்க, குடிசையை போட சொல்லுங்கன்னு யாராவது பயன் பண்ணியிருக்கிறாங்களா? பயன் பண்ணலை. அவங்களுக்கு விளங்குது பள்ளிவாசல் அது வேறு இது, அது வகையில் செஞ்சது இல்லைன்னு விளங்குதா இல்லையா? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருந்தாலும் அது வகையில் செஞ்சது அல்ல. பள்ளிவாசலுக்கு அந்த கான்செப்ட் தான் வகி. பள்ளிவாசலுடைய மெட்டீரியல் எப்படி இருக்குனுங்கிறது வகி கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு காலத்தில் என்ன கிடைக்கும், இரும்பில் கட்டுவாங்க, சிமெண்ட்டில் கட்டுவாங்க, மண்ணில் கட்டுவாங்க, கூரையில் கட்டுவாங்க, ஏதோ ஒன்று ஒரு தார்பாயை போட்டு கூட கட்டிக்கிடுவாங்க, வசதியை பொறுத்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த ஒரு வேறுபாட்டை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஆடை சம்பந்தமாக இந்த அடிப்படை சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அந்த யுத்தங்களுக்கு பிறகு ஒரு இந்திய மக்கள் மீது உலக நாடுகள் மத்தியில் ஒரு தப்பான பார்வை ஏற்பட்டிருக்கு. எதனால் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த இஸ்ரேலுடைய உளவாளிகளுக்கு துணை செஞ்ச ஆட்களில் இந்தியாவிலேருந்து வேலை செய்ய போகிறாங்கல்ல, அவங்க நிறைய இருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறதுக்கு ஈரானுக்கு போயிட்டாங்க, அவன் வேலை கொடுத்துருக்குறான், அவன் அதிக காசு தர்றாங்கங்கிறக்கா என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அவனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த உளவாளிகளுக்கு இந்த நாட்டுடைய ரகசியங்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய எல்லா நாட்டுக்கிறத செஞ்சுருக்கிறான். அதில் இந்தியர்களும் அதில் இருந்து கைது செய்யப்படுறாங்க. நம்ம ஒரு இடத்துக்கு சம்பாதிக்க போனோம்னு சொன்னால் அதில் அங்கே நேர்மையாக இருக்கணுமா இல்லையா? நம்ம எங்கே உழைக்கிறதுக்கு போகிறோமோ அங்கே போய் நேர்மையாக இருக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி தான் கத்தாரில் ஒரு 3 அதிகாரிகள் போய் அந்த நாட்டு ரகசியத்தை எல்லாம் காட்டி கொடுத்தார்கள்ங்கிற ஒரு வகையில் ஏற்கனவே 3 பேருக்கு மரண தண்டனைலாம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்தியா தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன வருதுன்னு கேட்டால் இந்தியாவுக்கு நம்பக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் வந்தால் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? இந்தியாவை நம்பக்கூடாதுன்னா அது எல்லாரையும் தானே பாதிக்காது. இந்தியா பாஸ்போர்ட் எடுத்து வந்தால் நம்ப முடியாதவங்கள காட்டி கொடுத்துருவாங்க என்கிற ஒரு பேர் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இப்போ இந்த உதாரணமாக சபஹாஸ்னு ஒரு துறைமுகம் இருக்குது ஈரானில். அந்த துறைமுகத்தை ஈரான் இந்தியாவுக்கு குத்தகை கொடுத்துருக்குறாங்க. ஈரானுக்கு சொந்தமான ஒரு துறைமுகம், அதில் நீங்கள் அங்கேருந்து இறக்குமதி ஏற்றுமதிலாம் செஞ்சுக்கிறங்க, அதுக்கு ஒரு வாழை அப்படி செய்வாங்க. சில நாடுகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சொந்தமான இப்போ இஸ்ரேலில் உள்ள துறைமுகத்தை கூட நம்ம நாட்டு அதானி தான் எடுத்திருக்காரு. இஸ்ரேலில் ஒரு துறைமுகம் இருக்கா இல்லையா, அந்த துறைமுகம் யார் எடுத்திருக்காங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள அதானியத்தை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பணத்தை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, நிர்வாகம் பண்ணிக்கிறங்கன்னு கொடுக்குற வழக்கம். அந்த மாதிரி இந்த சபஹாஸுங்கிற ஈரானுடைய துறைமுகம் இந்தியாவில் இருந்தது. அது நேற்று அறிவிச்சிருக்காங்க, இது அந்த நாட்டுக்கு எதிரான வேலையை செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த துறைமுகத்தில் அவங்க கண்ட்ரோலில் கொடுத்தோன்னா நிறைய ஆட்களை வேலைக்கு சேர்ப்பாங்க, பலர் வரப்போ இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு வசதியை பயன்படுத்தி கொண்டு நாட்டுக்கு எதிரான வேலைகளை செய்கிற காரணத்தினால் அதை நாங்கள் பரிசீலனை பண்ணி எடுக்க போகிறோம், கைவசப்படுத்த போகிறோம். ஏன்னா அவங்கள்ட்ட குத்தகை தானே கொடுத்தாங்க, விற்பனை செய்யலை, நீங்கள் காலி பண்ணிக்கிறங்க. அப்போ நம்பி நம்மள்கிட்ட ஒருத்தன் ஒப்படைச்சவன் காலி பண்ண சொல்கிறான்னு சொன்னால் நம்ம எந்த மாதிரியான அதுக்கு அந்த அரசாங்கம் காரணம் கிடையாது, இந்திய மக்களுடைய மனநிலை தான் காரணம். இந்த மாதிரி சம்பாதிக்க போனவர்கள் அந்த நம்ம எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவன் வேலை செய்கிற கடையில் வேலைக்கு செய்கிறோமா, அந்த கடைக்கு விசுவாசமாக இருக்கணுமா இல்லையா? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அவர் யார் நமக்கு ஊதியம் தருகிறார்களோ அவர்களுக்கு உண்மையாளர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் தான் இருக்கிறது கடமை. அப்படி இருந்தால் தான் நம்மளை நம்பி மறுபடியும் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பகிரங்கமாகவே முசாத்துக்கு தகவலை கொடுத்து இந்த இடத்துல அவன் இருக்கான், அந்த இடத்துல அவன் இருக்கான், இந்த அதிகாரி இங்கே தான் இருக்கார், அந்த அதிகாரி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி இந்த விஷயங்களை போட்டு தருவதற்காக லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க. இந்த உணவுகளை வாங்குறது இந்த சம்பாதிக்கிறதை விட அதிகமாக கிடைக்கும்.
மாத சம்பளம் இதை வாங்குறாங்கல்ல, அதை விட பல பல மடங்கு அதிகம் கிடைக்கும் பொழுது விலை போயிடுறாங்க. விலை போனவர்களாக கைதும் செய்யப்பட்டிருக்கிறான். பல நாட்டுக்காரனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான். ஆனால் இந்தியர்கள் அது பெருமையை நம்ம பெறணுமா இல்லையா? ஒரு இந்தியாக்காரனாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது? காட்டி கொடுக்குற வேலையை செய்யக்கூடாது. எங்கே இருக்கிறோமோ அதுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு இல்லாமல் செஞ்சதுனால என்ன செய்யணும், அந்த துறைமுகத்தை அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண போகிறோம்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன ஏன்னு கேட்டால், அதை நமக்கு ஈரானுக்கு எதிரான வேலைகளில் அது வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு காரணம் சொல்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான காரியங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது, அதனால் அதை காலி செய்ய போகிறோம்னு சொல்வார்களே. ஆனால் இது ஈரான் இந்தியா அந்த மாதிரி நீங்கள் பார்க்க இயலாது. பொதுவாக நம்ம மக்களுடைய நாணயம் நேர்மை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்படுது. அப்படி ஆகக்கூடாது. ஈரானில் வந்த மாதிரி சர்வதேச நாடுகள் இப்படி ஏற்படுமா இல்லையா? இந்த செய்தி பரவணுச்சின்னு சொன்னால் எந்த ஒரு நாட்டுக்காரன் என்ன செய்வான், அப்படியே இந்தியாவில் கூப்பிடாது எப்போ அவங்க உள்ளே இருந்து காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ காட்டி கொடுத்தான்ங்கிற ஒரு விஷயம் வரவே கூடாது. முஸ்லீமுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது, இந்தியர்கள்ங்கிற முறையில் வரவே கூடாது. ஏன்னு கேட்டால் அது எல்லாரையும் பாதிக்கும். வேலைக்கு எடுக்கும்போது இந்த இந்தியர்களை தவிரன்னு போட்டு விட்ருவாங்க. பெரும்பாலும் வேலைக்கு ஆள் எடுக்கும்போது என்ன செய்வான், எல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்தியர்களை தவிரன்னு போட்டு விட்ருவான். அப்போ நம்ம ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு தர்றான், நமக்கு ஒரு வாழ்க்கை அதை வச்சு ஓடுதுன்னு சொல்லும் பொழுது போகிற இடத்துல அவங்களுக்கு என்ன எதனால் இது வருதுன்னு கேட்டால், இவங்க நம்ம இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு கருத்தை விதைச்சி மண்டையில் ஏற்றிட்டாங்களா, அந்த மாதிரி நிலையில் அவன் போகிறான்னா, போனவுடனே முஸ்லீம்களுக்கு எதிராக எதனா செய்யலான்ற மாதிரியே போகிறான். எதனால் இந்த நிலைமை வந்துச்சு, ஆள்வோர் அந்த மாதிரி இருக்கிறதுனால, அந்த மாதிரியான கருத்தில் இருக்கிற காரணத்தினால முஸ்லீமுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம். அவன் பள்ளியாசல் கூட இடிக்கலாம், அவன் வீட்டை கூட இடிக்கலாம், அவனை கொள்ள கூட செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை நாட்டில் ஏற்படுத்தின காரணத்தினால போகிறவன் மண்டையில் ஏறிடுச்சு. என்ன ஏறிடுச்சு, ஈரான் முஸ்லீம் தானே, முஸ்லீமுக்கு எதிராக என்ன செஞ்சா என்ன, அவங்கள அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் காரணம். அப்போ அரசாங்கம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கேவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் வந்து இந்திய அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த காட்டி கொடுக்குற இவர் என்ன செய்வாங்க தெரியுமா, அவங்க கைது பண்ண உடனே இவங்க தூதரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துறது, எங்களை விட்டுருங்க, எங்களை கைது பண்ணாதே, தண்டிக்காதே என்று. அப்போ என்னவா ஆகிறேன், இன்னும் நம்ம செய்யலாம், நம்ம அரசாங்கம் காப்பாற்றிடும், நம்ம துரோகம் பண்ணாலும் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்ற எண்ணம் உண்டாகக்கூடாது. மாட்டினா மாட்டி தொலைஞ்சிட்டு போங்க, அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நாடு இருந்தால் தான் எல்லாரையும் நம்புவார்கள் என்ற ஒரு தகவலை கூடுதலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.